வரலாற்று சிறப்புமிக்க மருதடி பிள்ளையார் 166 வருடங்களாக இந்த சித்திரை வருஷப்புறப்பட்டுதான் அற்புதமான காட்சியிடம் வரலாற்று சிறப்புமிக்க மருதடி பிள்ளையார் நினைக்கிறோம். 166 வருடங்களாக மருதடியானை சுமந்து வருகிற அந்த தேர் பின்னுக்கு இருக்குது. எல்லாருக்குமே இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள். வருஷம் வருஷம் இந்த சித்திரை வருஷப்புறப்பட்டுதான் மருதடி பிள்ளையார் தேரறி வருகிற அந்த அற்புதமான காட்சி இடம்பெறும். இன்றைய நாளிலே அந்த விஷயங்கள்லாம் நேரடியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை விட பல்வேறுபட்ட முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலுடைய தேர் உற்சவம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். பராபவ புது வருடத்தில் மருதடியான் தேரறி வருகிறார். வரலாற்று சிறப்புமிக்க மானிப்பாய் மருதடி விநாயகருக்கு இன்றைய நாளில் தேர் திருவிழா. ஈழத்தில் விநாயகர் ஆலயங்களில் முதன்மை தலமாக மருதடி விநாயகர் ஆலயம் சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்வேந்தர் காலத்து திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிற இந்த கோயில் பற்றி பல்வேறு வரலாற்று கதைகளும் அருட்சிறப்புகளும் அற்புதங்களும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் தனியாருடைய பராமரிப்பில் இருந்தாலும் பிறகு பொது கோயிலாக பிரகடனம் செய்யப்பட்டு பொதுமக்களால் இப்போது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. காலந்தவராத பூசை வழிபாடு, ஒழுங்கு, திருப்பணி வேலைகள், அறநெறி பாடசாலை, ஆலய நிர்வாகம், சமூக பணிகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மருதடி விநாயகர் ஆலயத்தில் 2026 ஆண்டுக்கான வருடாந்த மகோற்சவம் கடந்த மாதம் 22ஆம் திகதி பகல் 12 மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி 25 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைய நாளில் 24ஆம் நாள் புதுவருட பிறப்பாகிய இன்றைக்கு 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ரதோற்சவமும் நாளைய நாளில் தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்கிறது. மின்னும் மருதடிவாள் வேளமுகன் தாழ் பணிந்து பன்னுவவள் கதை பகிர்ந்திடவே மண்ணு புகழ் நீட்டு மலைமேல் நின்று ரதம் வரைந்த கோட்டுமுகன் பாதம் குறி என்று போற்றப்படுகிற இந்த மருதடி விநாயகருடைய அற்புதத்தை காண பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் மகோற்சவ காலத்தில் இந்த எம்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு அலையலையாக திரண்டு வருவார்கள். ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதம் புது வருட பிறப்பண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ இந்த விநாயக பெருமானுடைய ரதோற்சவ காட்சிகள் காண்பதற்கு கண்கள் கோடி தேவை. இந்த மகிமை மிக்க மருதடியானுடைய திருவருளை பெறுவதற்காக பல்வேறுபட்ட ஊர்வக்களும் நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக இந்த தலத்தை நோக்கி வருவார்கள். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த தேர்னுடைய வரலாறு எப்படிப்பட்டதுன்றதை தேடி அறிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. 1856ஆம் ஆண்டு இந்த கோயிலுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டு எழுதப்பட்டதிலிருந்து இந்த ஆலயத்தில் உற்சவங்கள் ஆரம்பித்திருக்குது. உற்சவம் ஆரம்பித்த காலத்தில் ஒரு கட்டுத்தேர் தான் இழுக்கப்பட்டு வந்தது. பிறகு ரகுநாத முதலியார் என்று சொல்லி ஒருவர் அவருடைய மகன் சின்ன தம்பிக்கு ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருக்குது. அதனால அவர் உயிருக்கு போராடி வந்திருக்கிறார். இந்த வேளையில தான் ரகுநாத முதலியாருடைய மனைவி பிள்ளையாருக்கு ஒரு சித்திர தேர் செய்தருவன் என்ற பிள்ளையை காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் விடுத்திருக்கிறார். அதனால அவர் பூரண சுகம் அடைந்த உடனேயே தன் முழு நகையை பிள்ளையாருடைய தேர் திருப்பணிக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அந்த தேர் தான் இன்று வரையும் ஓடிக்கொண்டிருக்குது. 1860ஆம் ஆண்டு இந்த தேர் ரகுநாத முதலியார் அவர்களால் செய்து அவங்களுடைய குடும்ப உபயோகமாக இன்று வரை நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ அவருடைய வழி ஸ்ரீ நமசிவாயம் குடும்பம் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் இந்த திருவிழாவை இப்போ வரையும் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள்.
வசந்த மண்டப பூசை எல்லாம் முடித்து பஞ்சமுகன் தேரேறுவதற்காக ஆரோகணித்து வருகிறார் பக்தர்களுடைய திருத்தோளில். இந்த பூசைகள் முடிந்த பிறகு யாகம் இடம்பெறும். உள்வீதி வலம் மெல்லிய ஆட்டத்தோடு அழைத்தல் தொழிலை குறிக்கிற என்ற அடிப்படையில் வருவார்கள். அதை விட மருதலில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஒரு பக்கம் மங்களவாத்தியம், மறுபக்கம் இந்த அழைத்தல் தொழில் என்றபடியா பாரம்பரியமான பறைவாத்தியத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்றது வழமையான விஷயம். மருதடியில் ஏனைய திருவிழாவுக்கெல்லாம் ஒற்றைமுக ஆணைமுகன் தான் வெளியில் வருவார். ஆனால் இந்த தேருக்கு பஞ்சமுகன் வருகிற அந்த அற்புதமான காட்சி. உள்ளுக்கு யாக பூசை எல்லாம் முடிஞ்சு ஆடி ஆடி பின்னுக்கு அந்த மருத மரம், இந்த மருதம் தான் இந்த மருதடி என்ற பெயர். அதை விட இந்த மருதக்குள்ள நிறைய ஞானிகள் நிஷ்டை புரிந்தார்கள். அமைதியான இடம், வழிபடுவதற்கு இடம். அதை விட இன்னும் சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதில் சில பேருடைய சமாதிகள் எல்லாம் இருந்திருப்பதாக, போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலத்தில் கோயிலெல்லாம் முடிக்கப்பட்ட போது இது ஒரு மயானமாக மாற்றப்பட்டது அப்படி என்ற விடயம் கூட நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் கூட ஞான நிஷ்டை கூடுபவர்களுக்கு ஒரு நல்ல இடமாக இந்த மருதடிப்பதி, அதிலும் குறிப்பாக பின்னுக்கு அந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிற ஆணைமுகன் இருக்கிற அந்த இடம் உகந்ததாக பல இடங்களில் சொல்லப்படுது. நேரில் அனுபவிச்சு பார்க்கலாம். மனசில் பிரச்சனையோ ஏதாவது சிக்கலோ அல்லது வழிபடுவதற்கு அமைதியாக போய் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலே காணும். அந்த பிரச்சனைகள் எப்படி அகழுதுன்னு தெரியாமல் அகலும். அனுபவித்து பார்த்தா தான் இந்த விஷயத்தினுடைய அருமை எல்லாமே புரியும். நேர்த்திகள் வழிபாட்டுக்குரியவை. ஏராளமான கற்பூர சட்டி, பால் காவடி, அதை விட காவடிகள் வரிசையில் வீதியில் காத்திருக்குது. அதுக்கு முன்னால் யானை கும்பம், குத்துவிளக்கு எல்லாத்தையுமே சுமந்து வருகிறது. பின்னுக்கு பஞ்சமுகன் வருவதை கட்டியம் சொல்கிற விதமாக இந்த பவனி என்றது இருக்கும். அந்த அடிப்படையில் முன்னுக்கு இதுவரை உள்வீதியில் பூஜை எல்லாம் முடிஞ்சு தேரில் ஆரோகணிக்கிற அந்த தருணத்துக்காக எழுந்து வருகிறார். கம்பீரமான இந்த பெரிய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு பஞ்சமுகன் தேர் வீதி காண்கின்ற முதலாவது சந்தர்ப்பம். இது கூட ஒரு தனிச்சிறப்பான விஷயமாக கொள்ளப்படுகிறது. இதுவரை காலமும் முன்னுக்கு ஒரு ராஜகோபுரம் இல்லை என்ற குறை கடந்த தை மாதத்தோடு இல்லாமலாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பக்தர்களுடைய பங்களிப்போடு இப்போ முன்னுக்கு இந்த மண்டபம் ஒன்று அமைப்பதற்காக, அதற்கான மணிமண்டபம் அமைப்பதற்கான உதவிகள் இப்போது கோரப்பட்டு கொண்டிருக்கிறது. கொடியேற்ற நாளோடு இந்த கைங்கரியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய நாளையும் கோயில் இதில் பார்த்தா நிறைய அறிவுறுத்தல்கள் இது கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதனுடைய புகைப்படம் எல்லாத்தையுமே வச்சு வெகு விரைவில் அந்த பணிகளும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தர்மகர்த்தா சபை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அந்த மணிமண்டபம் விழுந்து வாரதுக்கான பங்களிப்புகளை செய்யுங்க. பஞ்சமுகனை ஊரே கூடி தேரெழுத்து வருவதற்கு காத்திருக்கிற அந்த கூட்டம் தான். வருடத்தில் ஒரு முறை இந்த அற்புத காட்சி கிடைக்கும். அதற்கான உபசரணை, வரவேற்பு, இப்படியான விஷயங்கள், மாலை அணிஞ்சு, அதே மாதிரி தான் கந்தர்வதேவர்கள் மாலை அணிவதாக சில ஐதீகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தான் பட்டு சாத்துறது, இப்படியான விஷயங்களுக்காக அதை பாவனை செய்து சிவாச்சாரியார் இதில் செய்வார். ஐந்தொழில் தத்துவத்தை இந்த மகோற்சவம் குறிக்கிறது. அதே மாதிரி தான் தேர் திருவிழாவில் வடம் பிடித்தோர் வாழ்விலே இடம் பிடிப்பர் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஊர்கூடி தேரெழுத்தல் ஒற்றுமையினுடைய ஒரு பண்பு. இவ்வளவு கூட்டமும் இந்த மருதடி யானை வரவேற்பதற்கு தனியாக மாநிலம் மாத்திரமில்லை, அயலில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதியிலேருந்து ஸ்ரீலங்கா பூராக புலம்பெயர்ந்து வாழ்கிற ஒவ்வொருத்தரும் வெவ்வேறுபட்ட நாடுகளில் இருந்தாலும் இந்த நாளுக்கு சரியா இங்கே தேடி வந்திருவினம்.
இந்த தேரை பொறுத்தவரையில் வந்து மானிப்பால வாழ்ந்த ஒரு ஆசாரியர் குடும்பம் பொடியர் ராமு என்று சொல்லி பேர் என்று சொல்லப்படுது. அவரோட இந்தியாவிலிருந்து வந்துடக்கூடிய சிற்பாசாரியர்களும் சேர்ந்து தான் இந்த தேரை செய்திருக்கிறோம். 1986ஆம் ஆண்டும் அதே மாதிரி 2017ஆம் ஆண்டும் இந்த தேர் சின்ன சின்ன வேலைப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கிற தேர்களில் குறிப்பிடத்தக்க தேர்களில் இது முக்கியமானதாக சொல்லப்படுது. பக்கம் மங்களவாத்தியம் மறுபக்கம் பறையொலி இன்னொரு பக்கம் தீபம் காட்டினோன்னு வந்து இந்த சிதறு தேங்காய் நடிக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய கூடிய கெட்ட குணங்கள் எல்லாமே சிதறி போகணும். நல்ல விஷயம். இந்த தேங்காய்க்குள்ளே வந்து வெள்ளையாக இருக்குது. நீர்ன்றது ஆணவ மலம், அது அகற்றப்படுவதை குறிக்கிற ஒரு விஷயம். இது தலைக்கு மேலே அடிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி நிறைய காரணம் எல்லாமே சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு தேர் திருவிழாவிலையும் வந்து அந்த ஊரினுடைய அல்லது அந்த கோவிலினுடைய தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த சிதறு தேங்காய் அடித்து வழிபாடுகளை செய்வார்கள். தேர் வலம் பெறுகிற அந்த நேரத்திலே மிகவும் இறுக்கமான கட்டமைப்பு. உள்ளுக்கு வந்து ஒரு ஆளல்ல ஒரு உளியை போட்டால் கூட கீழே விழ முடியாத அளவுக்கு இறுக்கமாக இந்த மரங்களை பாவித்து தேர் செய்யப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, வெளிப்புற சிற்ப வேலைப்பாடுகள் பிரமிக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கு என்பதுதான் முக்கியமான விஷயம். அதோடு சேர்த்து இன்று வரைக்கும் இந்த தேர் ஒரு ஆட்டமுமே காணையில் அச்சு பிரித்து வேலை செய்ததை தவிர வேறு எந்த வேலையும் இந்த தேரில் செய்யலை என்ற விஷயமும் சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்தவரையில் பொதுவாக தேர்கள் எல்லாமே வந்து ஆச்சா மரத்தில் செய்யப்படும். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மருத மரத்தில் தான் தேர் செய்வினம். இந்த மருதடியானுடைய தேரை பொறுத்தவரையில் உள்ளூரில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேப்ப மரங்களை கொண்டுதான் இந்த சிற்ப தேர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 166 வருடங்களாக மருதடியானை சுமந்து வருகிற பெரிய பாக்கியம் பெற்ற தேராக இது சொல்லப்படுகிறது. இந்த தோற்றப்பொலிவும் அழகும் இந்த தேருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பிரதானமான காரணம் இந்த பித்தளை வேலைப்பாடுதான். 2000 ஆண்டளவில் வந்து இந்த பித்தளை வேலை எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. அப்போ தர்மகத்தா சபையில் இருந்த உதயசூரியர் அவருடைய காலத்தில் தான் இது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இன்று வரையும் இந்த தேர் தங்கத்தாலேயோ செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஜொலிப்பதற்கு காரணம் ஒவ்வொரு ஆண்டும் தொண்டர்கள் செய்யக்கூடிய அந்த மினுக்கல் வேலைப்பாடுகள். தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இவர்கள் செய்யக்கூடியவர்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த 12 சொல்லப்படக்கூடியவர் அவரும் அவருடைய தோழமைகளும் சேர்ந்து தொண்டர்களாக இந்த பணியை செய்து முடிக்கிறார்கள். இந்த தேர் ஒரு அற்புதமான தேர், ஒரு ஆகிருதி உள்ள தேர். தாமரமொட்டு அம்சங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இலங்கையிலேயே இப்படியான தேரை காண்றது வெகு குறைவு. இதனால தான் இந்த தேரை காண்றதுக்கு இலங்கை மாத்திரமல்ல உலகம் பூராக வாழக்கூடிய பக்தர்கள் தேடி நாடி மருதடியான்கிட்ட வருவார்கள். அடியில இருந்து முடி வரைக்குமே எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. சாதாரணமான ஒரு கட்டுத்தேர் இல்லை, முழுவதும் மரத்தால் செய்யப்பட்டு சிற்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அழகுமிகு சித்திரத்தேர் மருதடியானை சுமந்து வருகிற அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்கு கண்கள் கோடி தேவை. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், பஞ்சமுக நாயகன் வெளிவீதி வலம் வருகிற போது ஏராளமான தீச்சட்டிகள், அதே மாதிரி தன் பால் காவடிகள், இது வந்து பறவை காவடி. வரிசையாக முன்னுக்கு தேர்போது அதுக்கு பின்னால் அணிவகுத்து வரக்கூடிய இந்த காவடிகள் தான் நம்பிக்கைகளுடைய பால்பட்டவை. இவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமாக இந்த வழிபாட்டோடு இவர்களுக்கு நெருக்கம் இருக்கிறது என்பதும், மறுபக்கம் பெருங்கூட்டம் இந்த கொளுத்து எரிக்கிற வெயில் இந்த மத்தியானம் 12 மணிக்கு தான் இங்கே ஒரு சம்பிரதாயம் என்றது இருக்குது. கொடியேறினாலும் 12 மணிக்கு, தேர் நடக்கிறதும் 12 மணிக்கு. எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து இந்த நேரத்தில் வந்து எவ்விதமான மாற்றமுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் எல்லாம் அந்த நேரத்தில் வைக்க இருந்தாலும் கூட எல்லாருமே கூடி வழிபாடுகளை இந்த இடத்துல மேற்கொள்றது என்பதும் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
கொஞ்சம் கொஞ்சம்